நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. எங்களுடைய தலைவர் இல்ல புதுக்கோட்டை சாதி வேணாம். கர்நாடக இல்ல. அன்பு உறவுகளுக்கு வணக்கம். மக்கள் விரும்பிய மாற்றத்தை தருகிறாரா விஜய் அப்படின்ற தலைப்புல ஐபிசி தமிழ் செய்தி ஊடகத்துல ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்குது. அந்த நிகழ்ச்சியில தங்க தளபதி எங்க விஜய் மக்கள் விரும்பிய மக்களாட்சியை கொடுக்குறாரு அப்படின்னு தாவக ஆதரவா 3 பேர் வராங்க. இந்த பக்கம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, மக்கள் விரும்பிய மாற்றம்லாம் இல்லை, மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் தராரு விஜய் அப்படின்னு பேசுவதற்காக திமுக சார்பா ராஜீவ் காந்தி, திராவிட கொள்கையில பயணிக்கிற ஜீவ சகாப்தம், அப்புறம் நம்ம அண்ணன் நாம் தமிழ்ச்சி சார்பா இடுமோனும் கார்த்தி அவர்கள் கலந்துக்கிறாங்க. முதல் சுற்று நார்மலா தான் போகுது. ஏன்னா முதல் சுற்றுல பெருசா கேள்வி முன்வைக்க முடியாது. அப்படியே வச்சாலும் அந்த கேள்விக்கு இந்த தாவக ஆதரவாக சொல்ல மாட்டாங்க, தன்னோட தற்பெருமை பேசுவாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க தளபதி முகத்துக்காக தான் ஓட்டே விழுந்துச்சு, இந்த மக்கள் எங்க தலையில எங்க தளபதி தூக்கிச்சு கொண்டாடுறாங்க, குளத்தூர் கொத்து புரோட்டா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேசுவாங்க. அதனால சுற்றுல நேரம் குறைவா தான் இருக்கும். 2வது சுற்றுல நேரம் அதிகமா இருக்கும். அதனால கேள்விகள் நிறைய கேட்கலாம். அப்படிதான் 2வது சுற்றுல அண்ணன் இடுமான கார்த்திகள் பல கேள்வி முன்வைக்கிறாரு. 6 சிலிண்டர் தரேன்னு சொன்னீங்க, இப்போ 3 சிலிண்டருங்கிறீங்க. அந்த 3 சிலிண்டருக்கும் ஒரு ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு குறைவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டுப்பாடு. அப்புறம் தமிழ்நாடு முழுவதும் பெண்களுக்கு இலவச பயணம் அப்படின்னாரு. இப்ப அதுலயும் ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கிறாரு. இல்ல மாநகர பேருந்து மட்டும்தான் அப்படின்னு நிறுத்திக்கிறாரு. வேலையில்லா இளைஞர்களுக்கு 4000, அது என்னாச்சுன்னு தெரியல. மகளிருக்கு 2500. அப்புறம் நான் வந்த உடனே எல்லாருக்கும் 200 யூனிட் ஃப்ரீனாரு. ஃப்ரீ இல்லைன்னா கூட பரவாயில்ல, கரண்டை ஒழுங்கா கொடு, அப்புறம் அந்த மின்சார கட்டணத்தை உயர்த்தாது. இந்த மாதிரி நிறைய கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு ஆனா இடுமான கார்த்தி அவர்கள். அதுலயும் குறிப்பா தமிழ்நாட்டு உரிமை விட்டு தரமாட்டோம்னு சொன்னாரு உங்க தளபதி விஜய். காவிரி உரிமை விட்டு கொடுத்துட்டாரு. மேகதாது பிரச்சனையே இங்க ஓடிட்டு இருக்கிறப்ப கர்நாடகா வனப்பகுதிக்குள்ள மான் வேட்டையாட போனான்னு சொல்லி 3 தமிழர்களை அப்பாவி தமிழர் சுட்டு கொண்டாங்க கர்நாடக அரசு. அதுக்கு வாய் திறந்து கூட உங்களால ஒரு கண்டனத்தை தெரிவிக்க முடியாதா? மான வேட்டையாட வந்தாங்கன்னு சொல்லிட்டு கர்நாடக அரசு சுட்டு கொள்ளுது, அது அப்பட்டமான பச்சை படுகொலை. இந்த மாதிரி கேள்விகளை முன்வைக்கிறார் அண்ணன் இடுமான கார்த்தி அவர்கள். அவர் சுற்று முடியும் போது போய் உட்கார போறதுக்கு முன்னால இந்த பதிவு பண்றாரு, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க, பதில் சொல்ல கொஞ்சமாவது யோசிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்றாரு. எனக்கு சுற்று முடிஞ்சுன்னு ஒரு சுற்று கிடையாது, அதனால புதிய குற்றச்சாட்டு வைக்காம நான் வச்ச குற்றச்சாட்டுக்கு பதில் சொன்னாங்க. அண்ணன் இடுமான கார்த்தி தொடர்ந்து தாவக சார்பா பல செல்வகுமார் பேசுறாரு. பேசும்போது அண்ணன் இடுமான கார்த்தி கேட்ட ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்ல துப்பு இல்லாத, பதில் சொல்ல பக்கு இல்லாத பல செல்வகுமார் என்ன பண்றாருன்னா, அண்ணன் இடுமான கார்த்தி கோபப்படுத்துற மாதிரி, அண்ணன் சீமான் அவர்கள் மீது வன்மத்தை கொட்டுற மாதிரி, நீங்க ஏன் கர்நாடகாவுக்கு ஒரு 1000 ஏனைய 1000 கப்பல்ல ஏத்திட்டு போய் அங்க கூட்டம் போடக்கூடாது, ஏன் அங்க வண்ணி விஜயலட்சுமி இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்றாரு. இது அண்ணன் இடுமான கார்த்தி கோபப்படுத்துது. ஆனா இருந்தாலும் நடுவர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும், இது தப்புங்க, இதெல்லாம் தனிமனித தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு நடுவரே அவ்வளவு தூரம் அவரை எச்சரிக்கை பண்றாரு. அதை தாண்டி அந்த பல செல்வகுமார் என்ன பண்றாருன்னா, அழுத்தமா அதை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அதாவது கோபப்படுத்துறாராம், எங்களை எதிர்த்து நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா இந்த மாதிரிதான் நாங்க தாக்குதல் பண்ணுவோம், தனிமனித தாக்குதல் பண்ணுவோம். கட்சி தலைவர் மீது குற்றச்சாட்டு எங்களெல்லாம் நீங்க கேள்வியை கேட்க கூடாது அப்படின்ற மாதிரி போற ஒவ்வொரு விவாத மேடையிலையும் மக்கள் மன்றத்திலையும் இந்த மாதிரி கேவலமான விஷயத்தான் கையில் எடுக்கிறாங்க இந்த தாவக தற்குறிங்க. அப்புறம் இவனுங்களை ஏன் நம்ம தற்குறின்னு சொல்லக்கூடாது? தலைமையிலிருந்து கீழே தொண்டூரும் தற்குறி தான். என்னைக்காவது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றானுங்களா? இல்ல. அதுலயும் குறிப்பா கர்நாடகாவில 3 தமிழர்கள் சுட்டு கொண்டுட்டாங்கன்னு நம்ம கேள்வி எழுப்புறப்ப ஏன் இவ்வளவு காண்டாகி அவங்க ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறாங்க? அதாவது கர்நாடகா மக்களை பகச்சிக்க கூடாது, கேரளா மக்களையும் பகச்சிக்க கூடாது. ஏன்னா அங்கெல்லாம் இவங்க கட்சி தொடங்க போறாங்க. அப்ப இவங்க எப்படி தமிழ்நாட்டுக்கான தலைவனா விஜய் அவர்கள் இருக்க முடியும்? ஏன் காவிரி உரிமையும் விட்டு கொடுத்துட்ட, என்னோட தமிழர்களையும் உயிரையும் பறிச்சுட்டாங்க, அதுக்கு வாய் தொடர்ந்து பேச மாட்டேங்கிறான். இது அப்பட்டமா தெரியுது, அவன் இன வெறி காட்டுறான். மான் வேட்டைக்கு போனாங்கன்னு சொல்லி சுட்டு கொள்றாங்க. அதுல இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல 10 தடவை சுட்டுருக்குறாங்க ஒவ்வொருத்தரையும் அப்படின்னு சொல்லி போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வருது. இவங்க மான் வேட்டைக்கு தான் வந்தாங்கன்னு சொல்லி சில ஆயுதத்தெல்லாம் காட்டுறப்ப அதுல செப்பல் கூட புது செப்பல், ஸ்டிக்கர் பிரிக்காம இருக்குது. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு கடந்து போக முடியுமா? இது திட்டமிட்டு நடந்த கொலை தானே. அதிகாரம் கையில இருந்தா தமிழர்கள் உசுர போற போக்கில் ஈஸியா எடுத்துருவீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கோபத்துல அண்ணன் இடுமான கார்த்தி இந்த கேள்வி வைக்கிறார். நீ பதில் சொல்ல முடியலன்னா முடியல, கடந்து போ.
உன்னோட விஜய் பெருமையை பேசு. எங்க தளபதி குளத்தூர்ல கொத்து புரோட்டா போட்டாரு, 5 நிமிஷம் வாயை திறந்தாரு, குளத்தூர்ல முன்னாள் முதல்வரே காலி, இது மாதிரி ஏதாவது உருட்டு தற்பெருமை பேசு. அதை விட்டு ஒரு கட்சி தலைவர் சீமான் அவர்களை பத்தி இழிவா நீ பேசுறதுக்கு நீ யாரு? உனக்கு என்ன தகுதி? இதுக்கு முன்னால நீ வாயை எங்க கொண்டு போய் வச்சிருந்த? எங்க எத்தனை நாள நக்கி பிழைச்சிங்க? இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்க முடியுங்களா அண்ணனாலையும்? ஏன் அவர் தனி மனித தாக்குதல் பண்ணக்கூடாது நவுந்து போறாரு. அவரோட சுற்று முடிவுல அவரே சொல்றாரு, நான் வச்ச கேள்விக்கு பதில் சொல்லணும். ஆனா அதை தாண்டி அவதூறு கையில் எடுக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, தொடர்ச்சியா ஒவ்வொரு விவாத மேடையிலையும் இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, யூடியூப்லையும் பாருங்க, நாம் ஏதாவது கேள்வி கேட்டோம்னா அந்த கேள்விக்கு பதிலே வராது. மாறா அவதூறை பேசுவானுங்க. இல்லையா, நம்மளை கமாண்ட்ல கண்டமேனிக்கு திட்டுவாங்க. அதுலயும் ஒரு தற்குறிலாம், என்ன என் ஊர்லயே உன்னை தூக்கிடுவேன், விஜய் பத்தி பேசுவியா அப்படின்னு சொல்லிலாம் கமாண்ட் போடுறான். இதுல இந்த ரூட் மாஃபியா கீழே வேலை செய்யற இந்த பெய்டு லேபர்ஸ் வீடியோ போடுறாங்க பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாம், அவங்களாம் இன்ஸ்டாகிராம்ல ஃபோன்ல நம்மளாம் பேசுறாங்க. அதாவது ஏதாவது தப்பு, நீங்களாம் பேசக்கூடாது, பின்விளைவுகள் நிறைய இருக்கும் அப்படின்னு. இன்னொரு தற்குறி கமாண்ட்ல, இப்படியே எங்க தளபதி பேசினா உன் உசுறு வேற மாதிரி போயிடும். அதாவது விஜய் இந்த 5 வருஷம் ஆட்சியில அவரை எதிர்த்து நம்ம எதுவும் பேசக்கூடாது. இன்னொன்னு, எது நடந்தாலும் நாம பொத்திக்கினே இருக்கணும். அப்படிதான் நீங்க நினைக்கிறானுங்க. ஏன்னா விஜய் வானத்துல இருந்து குதிச்ச கடவுள். அதவரை அவர் நம்மளாம் ஏத்து பேசக்கூடாது. இவனுக்கு எப்படி மண்டி போட்டு முட்டு கொடுக்குறவங்க விஜய்க்கு, அதே மாதிரி தான் நம்மளையும் முட்டு கொடுக்குன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இவனுங்க எப்படி சொல்றது, இவனுக்கு ஒரு தற்குறி. நாமளும் அதே பண்ண முடியுமா? நாம கேள்வி கேட்போம். முதலமைச்சரா இருந்தானே யாரா இருந்தா என்ன? நீ எனக்கு தான் முதலமைச்சர், என் நாட்டுக்கு முதலமைச்சர், என்னோட உரிமையை நீ விட்டு தந்தீங்கன்னா உன்னை கேள்வி கேட்போம். இன்னும் மோசமா கேள்வி கேட்போம். எங்களை மிரட்டினீங்கன்னா இன்னும் கேவலமா கேள்வி கேட்போம். எங்களை காணொலி போடக்கூடாது, இப்படித்தான் ஒவ்வொரு விவாத மேடையிலையும் உங்களை அசிங்கப்படுத்துவோம்னா இன்னும் கொச்சையா பேசுவோம், இறங்கி பேசுவோம். எங்களுக்கு பேச தெரியாம இல்லையே, தனி மனிதர் தாக்குதல் நடத்த முடியுமா எங்களாலையும்? என்னத்துக்கு சுதந்திரத்துக்கு கொடியேற்ற போறப்ப கூட நடிச்சுக்கிட்டு இருந்த கொண்டாந்து உட்கார வச்சிங்க அப்படின்னு கேட்க முடியும். இதுக்கு முன்னால அந்த நடிகையோட தண்டவாளத்துல எடுத்து பேச முடியும். கூவத்தூர்ல இதே அதிமுக எம்எல்ஏ பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த நடிகைக்கு எத்தனை லட்சம் கொடுத்தோம், கூட்டிட்டு வந்தோம், ஒரு நைட் இருக்குது, எவ்வளவோ விஷயம் இருக்குதே, அதெல்லாம் எடுத்து பேசட்டுமா? நயினார் நாகேந்திரன் விஜய் அவர்கள் எங்க அம்மாட்ட போய் கேட்க சொல்ல, அப்ப யாருன்னு கேட்டாரு, அதை எடுத்து நாங்க பேசட்டுமா? இன்னொருல அவரை கைது பண்ணலையே. இந்நேரம் விஜய் அவர்களுக்கு கோபம் வந்திருந்தா அவரை போய் தொட்டுருக்காங்க, ஏன் தொடல? பிஜேபி கால நக்கரையா இல்லையா? இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க முடியும்ல? கேட்காம இருக்க முடியுமா? எங்களுக்கும் கோபம் வரும்ல. ஆனா இதை தாண்டி தனி மனிதர் விஷயத்துக்குள்ள போகாம கருத்தியில முன்வைக்கிறார் அண்ணன் இடுமான கார்த்தி. நாங்களும் நாம் தமிழ் பயங்கர பிள்ளைகளும் கருத்தியில தான் கேள்வி கேட்கிறோம். இதை தாண்டி அண்ணன் சீமானை இழிவுபடுத்துறது, அண்ணன் இடுமான கருத்தி இழிவுபடுத்துறது, சாட்டை அவர்களை இழிவுபடுத்துறது, நாம் தமிழ் கட்சியில் பெண்களை இழிவுபடுத்துறது, எங்களை பேசுற அளவுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? நீங்க காசுக்காக விஜய்க்கு முட்டு கொடுக்குறீங்க. ஒரு தவறான ஆட்சி செய்யற பாஜகவோட கொத்தடிமை அவருக்கு நீங்க முட்டு கொடுக்குறீங்க. நாங்க இனத்துக்காக நிக்கிறோம். எங்களை எவ்வளவு தூரம் நீங்க இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் இழிவுபடுத்திட்டு. இது ஒரு கட்டத்துல என்ன ஆகுனா, பொறுக்க முடியாம வெடிக்கும். வெடிக்கிறப்ப என்ன ஆகுனா, உங்களோட 100 மடங்கு இறங்கி முதல்வர் கேள்வியா கேட்போம், தனி மனித தாக்குதலா நடத்துவோம். அப்போ உங்களால சமாளிக்க முடியாது. உண்மை இதுதான். அதனால ஒவ்வொரு விவாத மேடையிலையும் என்னென்ன இடுமானம் கார்த்தி அவர்கள் அல்லது நாம் தமிழ் கட்சி சார்பா பேச வராங்க பாத்தீங்களா, அவங்க கேட்கிற கேள்விக்கு உங்க உடம்புல உண்மையாலுமே சுத்தமா ஒத்த ரத்தம் ஓடுதுன்னா பதில் சொல்லு. இல்லையா, டிபேட்ல இருந்து இறங்கி ஓடிடு. அதை விட்டுட்டு அண்ணன் சீமான் அவர்கள் இழிவா பேசுறது, அங்க நாம் தமிழ் கட்சி சார்பா பேச வரீங்களா கோபப்படுத்தி, இந்த மாதிரி பண்ணாதீங்க. நாங்க சீமான் தம்பிங்களா இருக்கிறவர்களும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இல்ல எங்களை கோபப்படுத்தி எங்களை உஸ்பேத்தினீங்கன்னா தனி மனித தாக்குதல் தாராளமா நடத்தப்படும். விஜய் தாங்குவாரான்னு கேட்டுக்காங்க.